ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு 2 டேஸ்க்கான விளாக் தான் இதில் நான் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கேன். இது ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் டிஷ்ஷுமே வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். என்னுடைய அத்தாவுக்கு வந்து பர்த்டே, ஸோ அதையுமே வந்து செலிப்ரேட் பண்ணி இதில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது முதல் நாள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ஊற வச்சுருந்தேன். அதை வந்து குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு இதை வந்து நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஆஃபிக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு கூட வந்து நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறமா தேங்காய் துருவி போட்டு இது நல்லா ஃபுல்லாக மேட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக வந்து நான் ஆஃபிக்கு ஸ்நாக்ஸுக்காக வந்து கொடுத்து விட்டுருந்தேன். தோசை கிட்டாப்புலன்னு சொல்லிட்டு அவளுடைய நேமே வந்து போட்டு குட்டி குட்டியாக தோசை, அப்புறம் ஸ்மைலி தோசை இதெல்லாமே வந்து செஞ்சு கொடுத்துட்ருந்தேன். ஏன்னா மார்னிங்கில் சாப்பிட்றது கிடையாது. அதனால் சரி ஓகே செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அவளை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. எப்போதுமே ஒரே மாதிரியே டீ குடிச்சு போர் அடிக்குது அப்படின்றதுக்காக இந்த பவுடரையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நார்மலாக டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த பவுடரை போட்டு குடிக்கிறதுனால ரொம்பவுமே வந்து சூப்பராக இருக்குது. டீ ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்குது. நார்மல் டீ குடிக்கிறதையே மறந்துடுவீங்க. இந்த பவுடர் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். இந்த நார்மலாக டீ குடிக்கிறதுக்கு போல் இப்படி குடிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. இதில் வந்து 10 வகையான பொருட்களை போட்டு நம்ம வந்து செஞ்சுருக்கிறோம். அதனால் ஒரு டீயுமே வந்து போட்டு குடிச்சு முடிச்சாச்சு. வந்து குட்டியாக இந்தமாரி பாத்திரம் எனக்கு இந்த குட்டி குட்டி பார்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். அதனால் குட்டியாக வானமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. சரி, அதனால் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைமாக அதில் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் செய்யுமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, புதினா மல்லி 65 மாதிரி பொரிச்சிட்டு அதை பிச்சு போட்டு அதுக்கப்புறமா ஸ்பைசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து புதினா மல்லி போட்டு இறக்கணும்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மதியானம் வந்து பார்த்திங்கன்னா தால் சோறு, அப்புறம் வந்து மட்டன் ஆனோம். இந்த சிக்கன் இதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இதுக்கு நம்மளே ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கொண்டே தான். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தாவுக்கு பர்த்டேனால ஷர்ட் வாங்கிறதுக்காக நாங்கள் வந்து போயிருந்தோம். எப்போதுமே வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டோம். அத்தா வந்து வேணாம் அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. சில பேர் வந்து வருவாங்க, பிறந்தநாள் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்கிறவங்க சாப்டருக்குள்ளே நான் வரலை. ஏன்னா என்னுடைய அத்தாவுக்கு வந்து நான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து சரி குட்டியாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு அம்மா வந்து ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டு, கைலி இது எல்லாமே தான் வந்து பார்க்க வந்திருந்தோம். கலெக்ஷன் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அத்தாவுக்கு ஏற்ற மாதிரியே வந்து ஷர்ட்டுமே வந்து டக்குன்னு அமைஞ்சிருச்சு. அதனால் எப்போதுமே வந்து ஷர்ட்டு அமையாது. ஒரு சில டைமில் வந்து நல்லாயிருக்கும், ஒரு சில டைமில் நல்லாவே இருக்காது. ஆனால் இந்த தடவை போயிருந்தப்போ ஷர்ட் எல்லாமே வந்து சூப்பராக அமைஞ்சிருச்சு. சரின்னு ஷர்ட்டுமே நாங்கள் வந்து வாங்கிக்கிட்டு வந்தாச்சு. நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க, நிறைய பிராண்டட்லேயுமே வச்சுருந்தாங்க. ஆனால் அத்தாவுக்கு பிடிச்சது வந்து ரொம்ப டார்க் கலராகவும் போட மாட்டாங்க, லைட் கலராக தான் போடுவாங்க. நான், அத்தா, அம்மா 3 பேர் தான் வந்து போயிருந்தோம். அத்தாவுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சட்டை, கைலி எல்லாமே வந்து வாங்கிட்டு ஒரு அடியாக சரி வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குமே வந்தாச்சு. மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபி வந்து குட்டியாக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுமே வந்து அத்தாவுக்கு வந்து கொடுத்தா போல். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிராயிங் பேப்பரில் வந்து வரைஞ்சி இந்த மாதிரி இது நான், இது நீங்கள், அம்மா அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தா. பெண் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கிஃப்ட்டுன்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நம்மளுமே அப்படி தான். நம்மளுடைய பர்த்டே அப்போல்லாம் நமக்கு வந்து கிஃப்ட்டு யாராவது கொடுப்பாங்க அப்படின்றத நினைப்போம். பெண்களுக்கு மட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இறைவன் படைச்சிருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஆண்களை பொறுத்த வரைக்கும் அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களா இல்லை பண்ண மாட்டாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் நான் வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், நமக்கு வந்து யாராவது கிஃப்ட்டு கொடுப்பாங்களா இல்லை சஸ்பென்ஸாக ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. ஆனால் நமக்கு வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே நடந்ததே கிடையாது. ஆனால் ஒரு சின்ன பிள்ளை இந்த அளவுக்கு இப்படி பண்ணுறா அப்படின்னும் போது மனசுக்கு வந்து ரொம்பவே வந்து எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் குட்டியாக கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அது எங்களால் பண்ண முடியலன்னா அத்தா வந்து வேலையாக வெளில போனதுனால அது வந்து பண்ண முடியல. பர்த்டே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தால்ச்சா, அப்புறம் தால்ச்சோறு, அதுக்கப்புறமா சிக்கன் இதெல்லாமே வந்து அம்மா வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சின்ன அடுப்பில் கேஸில் சமைக்கிறோம் போது சிக்கனு, தால்ச்சா இது எல்லாமே அம்மா வந்து அதில் வந்து செஞ்சுட்டாங்க. பெரிய பாத்திரத்தில் வச்சு செய்யும் போது கேஸ் வந்து சமைக்கும் போது அதில் வந்து அம்மாவுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. அதனால் வெளியில் விறகடுப்பில் வச்சு அம்மா வந்து தால்ச்சோறு மட்டும்
எல்லாமே அங்கே ரெடி பண்ணி கொஞ்சம் லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக கொதி வந்ததுக்கப்புறம் தால்ச்சோறு ஃபுல்லாக முடிகிற வரைக்குமே வந்து வெளியில் அடுப்பில் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி அம்மா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு சமைக்கிற மாதிரி ஒரு 20 பேருக்கு 30 பேருக்கு சமைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வெளியில் அடுப்பில் வச்சு தான் வந்து சமைப்பாங்க. உள்ளார வச்சு வந்து சமைக்க மாட்டாங்க. ஏன்னா அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்காது. ஆனால் விறகடுப்பில் வச்சு சமைச்சு சாப்பிடும்போது அதில் நல்லா புழுங்கி வந்து நல்லா சாப்பாடு வந்து நல்லாவே வந்து இருக்கும். சிக்கன் வந்து இந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சு, தால்ச்சா எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் வந்து ரைஸுமே வந்து அம்மா வந்து கொஞ்சம் வெளியில் வச்சுட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் நான் என்னென்ன ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து கிளிப்பிங் வந்து நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபைனலாக ரைஸுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. அது மேலே நெய் எல்லாமே சேர்த்துட்டு அம்மா வந்து சாப்பாடுமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. அம்மா ஒரு பக்கம் சாப்பாடுமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு காலையில் சாப்பிடாம இந்த கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்ததுனால பசிக்கமே வந்து ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனு இல்லை எங்கேயா வெளில போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் சாப்பிடவும் தோணாது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டைமுமே இருக்கவே இருக்காது. அப்படி தான் அம்மாவும் ஏதாவது ஒரு வேலை அப்படின்ட்டாலே காலையிலேருந்து சாப்பிடவே மாட்டாங்க. அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடுவாங்களே. அப்படி தான் அம்மாவும். நீங்கள் இந்த மாதிரி இருப்பீங்க அப்படின்னா மறக்காம வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். சாப்பாடு வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டுமே வந்து இருந்தேன். இந்த வேலையை முடிச்சுட்டு ஃபைனலாக நாங்களுமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். முடியறதுக்கே ஒரு மணி மாதிரி ஆகிடுச்சு. 1 மணி மாதிரி முடிஞ்சதுக்கப்புறமா நாங்களுமே வந்து சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு தூக்கமே வந்து போட்டாச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.